நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. இருந்த வண்ணமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? பனி படர்ந்த மலையின் மேலே காண முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபித்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏக்கத்தோடு உம்மை பார்த்து கொண்டிருந்தது போல நாங்களும் ஆண்டவரே ஏக்கத்தோடு ஆம் கர்த்தராகி இயேசுவே வாரும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்தில் அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய தியானத்தை நாம் ஆரம்பித்தோம். இப்போ ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் நமக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும். நமக்குள்ளே கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் பண்புகள் நமக்குள்ளே உருவாக வேண்டுமானால் உன்னதமானவருடைய பலம் நம்மேல் நிழலிட வேண்டும். நாம் தூய ஆவியானவருடைய அருங்கொடைகளினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம நேற்று பார்த்தோம். இன்று இந்த வருகைக்கான ஆயத்தங்கள், அடுத்து நாம் எப்படி இந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய ஆண்டவர் ஒரு ஓமை சம்பவத்தை எடுத்து சொன்னார். இந்த சம்பவம் இஸ்ரவேல் தேசத்தில் நடைபெறுகிற திருமண வீடுகளிலே நடக்கிற ஒரு சம்பவம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட மணவாட்டியை குறித்ததான அந்த அவர்களுடைய நாட்டு திருமணத்திலே நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை ஒரு ஓமை கதையாக அதை மாற்றி அதன் மூலமாய் இரகசிய வருகைக்கான 2வது ஆயத்தத்தை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது 10 கன்னிகைகள் ஆண்டவரை மணவாளனாய் அடைந்து கொள்ள அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் 10 பேருமே ஆண்டவருடைய அந்த கல்யாண வீட்டுக்கு தான் அவர்கள் பாக்கியவான்களாய் மணவாட்டிகளாய் புறப்பட்டு வந்தார்கள். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்றும் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இவர்களை புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால், இவர்கள் முழு ஆயத்தத்தோடு இருந்தார்கள். நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்று சத்தம் தொனித்த பொழுது, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் வந்த பொழுது முழுமையான ஆயத்தத்தோடு இருந்த 5 கன்னிகைகள், அதாவது புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளனோடு அந்த வீட்டுக்குள்ளே போனார்கள். கதவு அடைக்கப்பட்டது. கொஞ்ச நேரம் கழித்து போய் ஆயத்தமாகி வந்த அடுத்த புத்தி இல்லாத 5 பேர் வந்து கதவை தட்டுகிறார்கள். எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 25ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 25 10வது வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆயத்தம், முழுமையான ஆயத்தம் இல்லாத இந்த 5 கன்னிகளுடைய நிலைமையை பாருங்கள்.
நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். முழுமையான ஆயத்தத்தில் இருந்த அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் உள்ளே போயிட்டாங்க. 10 பேருமே கன்னிகைகள் தான். 10 பேருமே மணவாளனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், மணவாளனை சந்திக்க புறப்பட்டவர்கள் தான். 10 பேருமே கன்னிகைகள் தான், 10 பேருமே ஆயத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் 5 புத்தி இல்லாதவர்கள் அரைகுறை ஆயத்தத்தோடு இருந்தார்கள். இன்றைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய மக்களுடைய நிலைமை பெரும்பாலும் அரைகுறை ஆயத்தத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுமையான ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்போ முழுமையான ஆயத்தம் என்றால் என்ன? இந்த முழு வேதாகமத்தையும் நாம் படித்து பார்க்கும் பொழுது 2 ஆயத்தத்தை குறித்து தான் பைபிள் சொல்லுகிறது. ஒன்று நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தம், இன்னொன்று நம் மூலமாய் மற்றவர்களுக்கு நடுவிலே நடைபெற வேண்டிய ஆயத்தம். முதல் ஆயத்தம் என்ன? இதை திருச்சபைகள் அழகாய் கற்றுத்தருகிறது. ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்பின பிறகு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், அதன் பிறகு பரிசுத்தாவியானுடைய வரங்களினாலே நிறைந்து ஆண்டவருக்கென்று நாம் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மை நாட்டி இருக்கிற அது எந்த திருச்சபையோ அந்த திருச்சபையில் உண்மை உள்ளவர்களாக இந்த திருச்சபையில் நாம் சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இதுதான் உள்ளார்ந்த ஆயத்தம், நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தம். எபேசியரிலே பவுல் அப்போஸ்தலன் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களிலே திருச்சபைக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தத்தை குறித்து, நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தத்தை குறித்து தெளிவாக எழுதுகிறார். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்கள் ஆக வேண்டும். முதல்ல திருச்சபையில், அப்புறம் நம்ம ஒருமனப்படுறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவை குணாதிசயங்கள், திவ்ய சுபாவம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எல்லாம் வந்துட்டுங்க. மியூசிக் வந்துட்டு, டான்ஸ் வந்துட்டு, நல்ல ஜெபங்கள் வந்துட்டு, தீர்க்க தரிசனம் வந்துட்டு, அப்போ வியாதிகளை குணமாக்குகிற அந்த வரங்களெல்லாம் இயங்குகிறது. எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் எது இல்லைன்னா கிறிஸ்துவை போன்ற குணம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய சத்திய சோதனை என்கிற அந்த பயோகிராஃபியில் அவர் எழுதுகிறாரு, எனக்கு இயேசுநாதரை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், இந்த சுதந்திர போராட்டத்துக்கான இயக்கங்களை எல்லாம் நான் மலை பிரசங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். மலை பிரசங்கத்தை போன்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் எவரும் பேச முடியாது. ஆனால் நான் கிறிஸ்தவன் ஆகவில்லை. அதற்கு காரணம், இந்திய கிறிஸ்தவர்கள் எவரும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க தவறிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டி எழுதியிருக்கிறார். ஆண்டவரை யாருமே குறை சொல்வதில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவ மத எதிரிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் திரளாய் பெருகி இருக்க, அவர்கள் கூட இயேசுநாதரை தவறாய் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தவறாய் சொல்வதெல்லாம் அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் சரியில்லை, அதைத்தான் அவர்கள் பெரிய ஒரு குற்றமாய் வைக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. உங்களை குற்றமுள்ளவர்கள் என்று என்னென்ன விஷயங்களிலே அவர்கள் சொல்லுகிறார்களோ அந்தந்த காரியங்களிலே நீங்கள் அந்த குற்றமில்லாமல் நடந்து கொண்டு, பேதுரு எழுதுகிறார், அவர்கள் நம்மை குற்றம் சாட்டுகிற விஷயங்கள் தனி மனித ஒழுக்கம், பணம், ஊழல், இந்த 2 காரியங்களை தான் மெயினாக கிறிஸ்தவர்கள் மேல் அவர்கள் பழி சுமது. அது உண்மையும் கூட. திருச்சபைகளில் ஊழல் இருக்கிறது. யாராவது மறுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். திருச்சபைக்குள்ளே தனி மனித ஒழுக்கம் இல்லை. அது யாராவது இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இதைத்தான் புறவினத்தார் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவை போல கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். அப்போ கிறிஸ்தவருடைய வாழ்வு அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அவர்கள் இங்கே நம்மை குறை சொல்வது தான். முழுமையான ஆயத்தம் நமக்குள் இருக்குன்னா முதல்ல நாம கிறிஸ்தவ பண்புகள் உள்ளவர்களாய் இன்றிலிருந்து மாற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது ஆயத்தம் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை. அறியாத மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும்.
அறியாத சுவிசேஷம் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாய். அது என்ன ஆயத்தம்? சுவிசேஷம் அறிவிக்கிற ஆயத்தம். ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா, வெறும் கையனாய் உமக்கு முன்பாக நான் எப்படி வந்து நிற்பேன் என்று பக்தன் அங்கலாய்ப்போடு பாடுகிறதை நாமும் பாடியிருக்கிறோமே. பழைய ஏற்பாட்டிலேயே வனாந்திரத்திலேயே ஆண்டவர் அந்த மக்கள்கிட்ட சொன்னார், என்னுடைய சன்னிதானத்தில் வெறும் கையாய் வர வேண்டாம். அது ஏதோ இந்த உலக பிரகாரமான காணிக்கையை வந்து ஆண்டவர் கொடுக்கிறதை மாத்திரம் அவர் சொல்லலை. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம், நம் மூலமாக எத்தனை பேர் ஆண்டவரை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், நம்ம எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் கேட்பார். அதைத்தான் ஆண்டவர் கேட்பார். இந்த ஆயத்தத்திற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஆயத்தத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாய் கட்டமைக்கப்பட வேண்டும். ஒன்று, ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தினசரி இன்னும் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் இனிமையாய் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அந்த வார்த்தையின்படி வசனங்களின்படி நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். ட்ரை பண்ணணும், முயற்சி எடுக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் நம்ம ஜெபிக்கிற ஒரு மனிதன் அடுத்து அதிகமாய் வேதம் வாசித்து தியானித்து அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிற ஒரு மனுஷன் சும்மா அவனால் இருக்க முடியாது. அவன் அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்ற மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவான். அவங்கள கட்டி போட்டாலும் அவங்க இருக்க மாட்டாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரெண்டாவது ஆயத்தத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ப்ராசஸ் நடந்து, இது வழி நெடுகவே நடந்து கொண்டிருக்கிற ஆயத்தம். இது ஏதோ ஒரு நாளில் நடக்கிற ஆயத்தம். வழி நெடுக ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கணும். சமீப நாட்களாக தொடர்ந்து நான் ஊழியங்களுக்கு பல சபைகளுக்குள்ளே போகும் பொழுதும் பல ஊழியர் ஐக்கியங்களிலே பேசும் பொழுதும் நான் முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஆவியானவரால் நான் உணர்த்தப்படுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? அநேகர் ஜெப வாழ்க்கையிலே குறைந்திருக்கிறார்கள். அதிகாலையிலே முழங்கால் போட்டு ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணினவர்கள் பலர். 4 மணிக்கு எழுந்து ஜெபிப்பேன் ஆண்டவரே, 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிப்பேன் ஆண்டவரே, 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பேன்னு சொல்லி ஆண்டவரோடு பிரதிஷ்டை பண்ணின பல ஊழியர்கள், பல தேவ பிள்ளைகள் ஜெப வாழ்வை இழந்திருக்கிறதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த செய்தியின் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், உபதேசியார்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சற்றே உங்கள் வாழ்க்கையை, நான் முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி என் ஜெபம் எப்படி குறைந்திருக்கிறது, என்னுடைய ஜெபம் எப்படி குறைந்திருக்கிறது, நான் மறுபடியும் ஜெபிக்க வேண்டும், நான் மறுபடியும் ஜெபிக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் அல்லது சார்லஸ் ஃபின்னி காலத்தில், சார்லஸ் ஃபின்னியை குறித்து ஒரு காரியம் சொல்லுவாங்க. அவர் ஊழியம் செய்து கொண்டே இருப்பார். அவரை பார்த்தாலே பாவ உணர்வு அடைந்து மக்கள் அலறி மனம் திரும்ப ஆரம்பித்து விடுவார்கள். அவர் எங்கே போனாலும் எழுப்புதல் பற்றி பிடித்தது. அநேகர் மனம் திரும்பினார்கள், பாவத்தை விட்டு விலகி வந்தார்கள். இப்படி வல்லமையாய் கர்த்தர் இந்த ஃபின்னியை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இடையிடையே சார்ல்ஸ் ஃபின்னிக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர முடியாத ஒரு நிலைமை வந்தால் உடனடியாக ஊழியத்தை நிறுத்திவிட்டு காட்டுக்குள்ளே ஓடி விடுவார். எங்கேயாவது போய் முழங்கால் போட்டு அப்படியே ஜெபித்து கொண்டிருப்பார். மறுபடியும் ஆண்டவரோடு ஜெபத்தில் தன்னை ஊன்ற கட்டி கொண்டு மறுபடியும் ஊழியத்திற்கு வருவார். எனக்கு அன்பானவர்களே,
கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட அந்த பெரிய ஊழியர்களுக்கே இந்த மாதிரி ஜெபங்கள் தேவைப்படுகிறது என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? இந்த 2வது ஆயத்தத்தில் ஆண்டவரோடு நாம் ஒரு பிரதிக்கனை பண்ண போகிறோம். ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல நாங்கள் இந்த நாள் முதல், இந்த செய்தியை கேட்ட இந்த நிமிஷம் முதல் எங்களை ஆயத்தத்திற்கு, முழுமையான ஆயத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் பொறுப்படுத்திக்கொள். சரியான ஆயத்தத்திலே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வதிங்கப்பா. எப்பொழுதும் ஜெபிக்க, வேதம் வாசிக்க, அதனுடைய ரிசல்ட்டாய் நாங்கள் ஊழியம் செய்ய உதவி செய்தருளும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.